ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான ஒரு நண்டு மசாலா தான் பண்ண போகிறோம். நண்டு மசாலா நம்ம வீட்டிலேயே ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்ய போகிறோங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். சிம்பிளான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு சூப்பரான ஒரு நண்டு மசாலா எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நண்டை வந்து நல்லா மண் போகிற அளவுக்கு கழுவிட்டு, அதுக்கப்புறம் நம்ம எப்பொழுதும் போல் நண்டை க்ளீன் பண்ணுற மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து, சளி பிடிச்சிருக்கிறவங்களுக்கு இந்த நண்டு மசாலா செஞ்சு கொடுத்தீங்கன்னா சளி இருக்கிற இடம் தெரியாமல் காணா போயிருங்க. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாமா? இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி 1 கிலோ நண்டுக்கான அளவு தான் சொல்கிறேன். ஒரு 3 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை. இது கூட வந்து நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா ஒரு பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் சேர்க்க போகிறேன். வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டேன். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம், ஒரு 1 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க. மிளகு உங்களோட காரத்துக்கு தகுந்த போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே வந்து மிளகாய்த்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 1/4 டீஸ்பூன் வந்து மல்லித்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஃபுல்லாக சேர்த்துக்கிறேங்க. கொஞ்சமாக மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த அளவுக்கு நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துடலாம். ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை அப்படியே உள்ள சேர்த்துருங்க. இது கொஞ்சம் நமக்கு முகத்தில் தெளிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் மூடி போட்டு நல்லா வந்து அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. மசாலா நல்லா பச்சை வாசம் போனதுக்கப்புறம் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற நண்டை ஒவ்வொன்றா சேர்த்துக்கிறேன். நண்டை சேர்த்துட்டு நல்லா மசாலாவோட நல்லா கலந்து விடுங்க. பார்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கிரேவி போல் வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்து மூடி போட்டு நல்லா நண்டு வெந்ததுக்கப்புறம் இறக்குனீங்கன்னா சூப்பரான கிரேவி நமக்கு ரெடி ஆயிரும். நான் இன்றைக்கி வந்து நண்டு மசாலா தான் பண்ண போகிறேங்கிறதுனால கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே நல்லா வந்து நண்டை வேக வச்சு எடுத்துட்டேங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கிறேன். பெப்பர் தூள் அப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுட சுட ரசம் சாதத்து கூட சாம்பார் சாதத்து கூட வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த நண்டு மசாலாவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் நம்மளோட வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.